ஆதிரா 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 சோமு, இப்ப என்னடா பண்ணலாம்? என்கிட்ட கத்தி இருக்கு. டேய், கத்தியெல்லாம் வேணாம். ஏன்டா? பிளட் வரும். இவன் ஒருத்த கயிறு வச்சு கழுத்து இருக்கலாம், சத்தமே வராது. டேய், கயிறு வேணாண்டா, லேட் ஆகும்டா. கத்தினா ஒரே இழுப்பு, கதை முடிஞ்சிரும்டா. கத்தி வேணாண்டா. பச்சை ரத்தத்தை பார்த்தா நான் பதட்டம் ஆயிடும்டா. கயிறு தான் சரி. கத்தி தானே சரி. டேய், கத்தாதுடா. கயிறு தான் பக்காவா இருக்கும். டேய், கயிறு தான் ஓகே. அந்த யமனே கயிறு தான் யூஸ் பண்றான். நீ என்ன யமனுக்கே யமனா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அவன் அழக பார்த்து ரொம்ப ஆர்வமா இருக்கண்டா. முதல்ல என் ஜோலி முடிட்டோம். அதுக்கப்புறம் நீ காலை பிடிச்சிக்கோ, நான் கழுத்துல கயிறை போட்டு ஒரே இறுக்கி கதையை முடிச்சிடுவோம். ஓகேடா, நீ சட்டுன்னு ஓ வேலையை முடி. வா. டேய் டேய், அவன் ஓடுறாடா. டேய் நில்லு. டேய் நில்லு. டேய் நில்லு. டேய் வாடா புடிக்கலாம். சூப்பர்ரா. எப்படி சும்மா பக்காவா அடிச்ச பாத்தியா? ஆமா ஆமா, கட்டை வீசத்துல நீ கில்லி தான். அப்படியே ஒலிம்பிக்ல கலந்துக்க, பதக்கம் கொடுப்பாங்க. டேய் அடங்கடா, வந்த வேலையை பாப்பியா? வா. சோமு, அவன் சோழிய நான் முடிச்சிடண்டா. டே 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 இருடா. ஏண்டா? முதல்ல அவ எனக்கு, அப்புறம் தான் யமனுக்கு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. அவளை கதற அனுபவிச்சுட்டு அப்புறமா. சரி சரி, உன் வேலை போய் முடி. ஏய், போய் உன் வேலையை காட்ட. என்னடா இடி இடிக்குது? மழை வரும் போல இருக்கு. வரட்டும். மழையில நனைஞ்சபடியே அவளை ஒரு வழி பண்ணிடுறேன். இடிய ரீரிகார்டிங்கா யூஸ் பண்ணிப்போம். வாடா.
யாரா நீ? உங்களை கொல்ல வந்த யமன்டா. எங்களையே கொல்லுவியா? உன்னை பூச்சி மாதிரி நசுக்கிறேன் பாரு. ஏன்டா அடிக்கிறேன்னு? நான் அடிக்கலடா. சொல்லிக்கிட்டே இருக்க அடிக்கிறது. டேய், அந்த பையனை பாருடா. இங்கே போயிடா. இங்கே போயிடா. வாடா வாடா, இப்படி வாடா வாடா. ஆதிராவ அனுபவிக்க போறியா? இல்ல, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இத அனுபவிடா. அதிரா எந்திரிக்க. அதிரா நரேஷ் வந்துட்டீங்களா? அவங்க எங்க? அவங்கள அடிச்சு விரட்டிட்டேங்க. அவங்க ஓடிட்டாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. தலையில கட்டையால் அடிச்சிட்டாங்க, தலை வலிக்குது. அதை சரி பண்ணிடலாங்க, இனிமே ஒன்னும் பயம் இல்ல. சரி வாங்க, நம்ம காருக்கு போயிடலாம் வாங்க. அக்கா, இவனையும் கொண்டு இருக்கலாமே. அவனோட விதி இன்னும் முடியல, ஆனா அவனும் ஒரு நாள் சாவா. இப்ப என்னக்கா பண்ணலாம்? சித்தர்மலை எல்லைக்குள்ள நாமளும் போவோம்.
நரேஷ் அவங்க எங்க போனாங்க? நான் உங்களை அடிச்சு விரட்டிட்டேங்க. விட்டுருந்தா என்னைய கொன்றுப்பானுங்க பொறுக்கி பசங்க. ரொம்ப தேங்க்ஸ் நரேஷ். உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்திட்டீங்க. என்ன ஆதிரா நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேங்க. தேங்க்யூ. ஆமா, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. நீங்க அர்ஜுனுக்கு கால் பண்ணலையா? நான் பண்ணேங்க, ஆனா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா. தெரியுங்க, அர்ஜுன் வேணும்னு தான் பண்ணியிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆதிரா, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்களும் அர்ஜுனும் உண்மையாவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க இவ்வளோ பெரிய ஆபத்துல இருக்கீங்க, ஆனா அவன் போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? வேலை விஷயமா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. நீங்க அப்படி நம்புறீங்க, ஆனா அவன் ராஜியோட ஊர் சுத்த போயிருக்காங்க. ஜாலியா அவுட்டிங் போயிருக்கான். சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைம்மா, டோன்ட் வரி. பெயின் கில்லர் எழுதியிருக்கேன், மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. வலி வந்தால் மட்டும் போட்டுக்க சொல்லுங்கள். சரி, ஓகே டாக்டர். டாக்டர், ஆனால் தலையில் அடிபட்டிருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக தான் அடிபட்டிருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 2-3 நாளில் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். ராஜே, ராஜே, என்னடா ஆச்சு? மாப்பிள, என்ன மாப்பிள ஆச்சு? டேய், என்னடா பழமா அடிபட்டுச்சாடா? வலிக்குதாடா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இல்லடா, நீ மயக்கமாயிட்டே மாப்பிள சொன்னாரு. அவர் ஃபோன் பண்ண உடனே பயந்து போயிட்டேன்டா. இப்ப தலைவலி ஒன்றும் இல்லையே? மாமா, பயப்பட ஒன்றும் இல்லை மாமா. தலையில தேங்காய் சில்லு பட்டு சின்னதா காயம், அவ்வளவுதான். ஆண்டவா, இவ்வளவு நாள புத்தி பதிலிச்சிருந்தவ தெளிவாயிட்டாலேன்னு நான் சந்தோஷப்பட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு மாமா. அதுவும் தலையில வேற அடிபட்டு இருக்க. திரும்ப ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்? மாமா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது மாமா. லேசா தான் அடிபட்டு இருக்கு. 2 நாள்ல சரியாயிடும்னு டாக்டரே சொல்லிட்டாரு. மாப்பிள, அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா தானே இருக்கா? பயப்பட தேவை ஒன்றும் ஆகாது மாமா. டாக்டரை கேட்டு பாருங்க. டாக்டர், அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஆமாம் சார், ஒரு சின்ன காயம் தான் இது. திரும்பவும் புத்தி பேதலிச்சு போகிறது அளவுக்கு பெருசாக ஒன்றும் நடந்துடல. சீக்கிரமே காயம் ஆறிடும். பயப்படாதீங்க சார். ரொம்ப நன்றி டாக்டர். என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியல. ஒன்றும் ஆகாதான். தேங்க்ஸ் டாக்டர். பயப்படாதீங்க மாமா, அவளுக்கு ஒன்றும் இல்லை. சரி மாமா, கிளம்பலாமா? ராஜி, போலாமா? டாக்டர், எவ்வளோ ஃபீஸு? 500. தேங்க்ஸ். தேங்க்ஸ் டாக்டர். வாராஜி. டாக்டர், வாமா. டேய் அர்ஜுன், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? போனை கூட ஆஃப் பண்ணிட்டு இங்கே என்னடா பண்ற? டேய், ராஜிக்கு தலையில அடிபட்டுருச்சு. ஐயோ, இவளுக்குமா? இங்க என்னதானே நடக்குது? நேத்து உனக்கு, இங்க இவளுக்கு, அங்க ஆதிராக்கு. இப்படி மாத்தி மாத்தி ஒரே ப்ராப்ளமாவே இருக்கடா. ஆதிராவுக்கு என்னாச்சுடா? தெரியலடா, ஏதோ ப்ராப்ளம். உடனே வான்னு ஆதிரா ஃபோன் பண்ணாங்களா? யாருக்குடா ஃபோன் பண்ணா? நம்ம நரேஷுக்கு தான்டா.
நரேஷ்கா? அவன் அப்பவே கிளம்பிட்டான். என்ன ப்ராப்ளம்னு ஒண்ணுமே தெரியலடா. உனக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு அவன் ஃபோனுக்கு? இல்லடா, ஆதிரா எனக்கு அப்பவே ஃபோன் பண்ணான். ராஜுக்கு இப்படி ஆயிருச்சேன்னு நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். போடா லூசு. முதல்ல ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுடா. சரிடா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜோதி, என்னப்பா ஆச்சு? தெரியல மாமா. ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை இல்லாம ஆதிரா நரேஷுக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, நீ பதறாத. ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காது. மாப்பிள, லைன் கிடைச்சதா? இல்லைன்னா என் ஃபோன்ல இருந்து பண்ணுங்க. இல்ல மாமா, ரிங் போயிட்டே இருக்கு. என்னப்பா, என்னாச்சு? ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா மாமா. நான் தான் சொன்னலடா, அங்க ஏதோ பிரச்சனைடா. நீ முதல்ல கிளம்பு. ஓகே மாமா, நீங்க ராஜி அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் மாமா. சரி மாப்பிள, நீ கிளம்புங்க. ஓகே மாமா. மாமா, இத மெடிக்கல்ஸ்ல வாங்கி ராஜிக்கு வலி இருந்தா கொடுங்க. ஓகே மாமா. சரி, நீ கிளம்பு மாப்பிள. என்ன கிளம்புங்க. ஓகே மாமா. ஏய், நீ ராஜி கூட இருந்து வீட்டுக்கு கூட்டு போ. ஓகே. இல்லடா, நானும் வரேன் கூட. வேணாடா, நான் போய் பாத்துக்கிறேன். ராஜி, நான் வரேன். நீ இவங்களை கூட்டிட்டு சரிடா. பாய் மாமா. போங்க மாப்பிள. ஆதிரா, 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 ஆதிரா. எங்க போயிட்டா இவ? எங்க போயிட்டா? கதவு திறந்திருக்கு. வேலை எதுவும் வேற இல்ல. எங்க போயிருப்பா? ஆதிரா, ரொம்ப வலியா இருந்தா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்ல வேண்டாங்க, இங்க பெயின் கில்லர் இருக்கு, நான் போட்டுக்கிறேன். அர்ஜுன் வர வரைக்கும் நம்ம இல்ல இருக்கட்டும். பரவாயில்ல நரேஷ், லேட் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரி, ஓகேங்க, பாத்துக்கோங்க. பாய்.